தலைப்பு: முற்பிதாக்கள், ஏழாம் தூதனின் கட்டுரைகள். ரீப்ரிண்ட் நம்பர் 4318, தேர்ந்தெடுக்கப்பட்ட பத்திகள், பக்கம் 136. பாடத்தின் தலைப்பு: மூன்று மாபெரும் உடன்படிக்கைகள். கிறிஸ்தவ மண்டலமானது பொதுவாகவே இரண்டு உடன்படிக்கைகளை மட்டுமே அடையாளம் கண்டு கொள்கின்றது. அதாவது, மோசேயை மத்தியஸ்தராய் பெற்றிருந்த பழைய அல்லது நியாயப்பிரமாண உடன்படிக்கை மற்றும் கிறிஸ்துவை மத்தியஸ்தராக பெற்றிருக்கும் புதிய உடன்படிக்கை ஆகும். கிறிஸ்தவ மண்டலத்திற்கு ஆபிரகாமின் உடன்படிக்கை குறித்து எதுவும் தெரியாது என்று சொல்லலாம். அவர்கள் இந்த ஆபிரகாமின் உடன்படிக்கையினை அடையாளம் கண்டு கொள்வதில்லை, அல்லது அதை புதிய உடன்படிக்கையுடன் சம்பந்தப்படுத்தி அடையாளம் காண்கின்றனர். இக்கூற்றினை நாம் அனைவருமே ஞாயிறு பள்ளி சொற்பொழிவுகளில் விளக்க உரைகள் மூலமாக அறிந்திருக்கிறோம். ஆகையால் இப்பாடத்தின் விஷயத்தில் நாம் அனைவருமே இப்படி குழப்பமான கருத்துக்களை பெற்றிருப்பதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. சபை இந்த யுகத்தினுடைய முடிவில் காணப்படுவதினால் வெளிப்படும் வெளிச்சத்தின் காரணமாக நாம் 2 என்று யூகித்திருந்ததற்கு பதிலாக 3 உடன்படிக்கைகள் காணப்படுகின்றது என்று படிப்படியாக காண முடிபவர்களாக இருக்கிறோம். ஆபிரகாமின் உடன்படிக்கையாகிய ஆதி உடன்படிக்கையானது 3 உடன்படிக்கைகளிலேயே பிரம்மாண்டமானதும் சிறந்ததுமாய் இருக்கின்றது என்றும், இதனின்றே மற்ற 2 உடன்படிக்கைகளும் தொடர்ந்தது என்றும் காண்கிறோம். தெய்வீக நோக்கம் மீதான இந்த வெளிச்சத்தினை நாங்கள் 1880 வருடத்தில் வாட்ச் டவர் பத்திரிகையில் முன்வைக்க துவங்கினோம். பிற்பாடு அதை ஆசரிப்பு கூடாரத்தின் விசேஷ நிழல்கள் புத்தகத்திலும் விரிவாய் விளக்கினோம். இப்புத்தகத்தில் இந்த உடன்படிக்கைகள் பிரதான ஆசாரியனின் வஸ்திரங்களில் இன்னுமாக தோல் துண்டுகள் மற்றும் கற்கள் பதிக்கப்பட்ட மார்பதக்கத்தோடு 2 பாகங்களை உடைய ஏபோத்தில் அடையாளப்படுத்தப்படுவதாக நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம். எனினும் இப்பொழுது அந்த 3 உடன்படிக்கைகளுக்கு இடையே இருக்கும் வித்தியாசத்தை தெளிவாய் காணுவது போன்று அப்போது நாங்கள் மிகவும் தெளிவாய் பார்க்கவில்லை. இது நம்மையும் யுகம் முழுவதிலும் உள்ள ஜனங்கள் அனைவரையும் கர்த்தர் பொதுவாய் கையாளும் விஷயத்திற்கு முழு இசைவாகத்தான் இருக்கின்றதல்லவா? நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போலிருக்கும் என்பது அவருடைய வார்த்தைகள் அல்லவா? இதை நாங்கள் நம்புகிறோம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கிருபையிலும் அறிவிலும் வளர்தல் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். இப்பொழுது நாங்கள் இன்னும் தெளிவாய் காண்கிறதை விசுவாசம் வீட்டார் முன்பு வைப்பது எங்களுடைய கடமையாகவும் ஸ்லாக்கியமாகவும் இருக்கின்றது. நம்மில் சிலருக்கு ஆபிரகாமினுடைய உடன்படிக்கை மீது சரியான கவனம் செலுத்துவதற்கு காலம் எடுத்துக்கொண்டது போன்று இப்பொழுதும் ஆபிரகாமின் உடன்படிக்கைக்கும் புது உடன்படிக்கைக்கும் இடையே வித்தியாசம் காணுவதற்கும் நம்மில் சிலருக்கு போதிய காலம் எடுத்துக்கொள்ளும் என்பதை நாங்கள் உங்களுக்கு நினைப்பூட்டுகின்றோம். தேவனுடைய திட்டம் பற்றிய ஒவ்வொரு விவரம் குறித்த தெளிவான புரிந்து கொள்ளுதலானது வாஞ்சிக்க தகுதியானதாக இருப்பினும் அதன் கீழ் நாம் ஆச்சரியப்படுவதற்கு அது கண்டிப்பாய் அவசியம் இல்லை என்பதையும் நினைவில் கொள்ளுங்கள். உதாரணத்திற்கு, இப்பொழுது பெரும்பாலான கிறிஸ்தவ ஜனங்கள் புரிந்து கொள்ளாதது போலவே நாமும் பாவ நிவாரணத்தின் தத்துவத்தை புரிந்து கொள்ளாமல் காணப்பட்ட போதிலும் கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தில் நாம் நம்பிக்கை வைத்த போது அனைத்து காரியங்களிலிருந்தும் நாம் இலவசமாய் நீதிக்கேதுவாய் மன்னிக்கப்பட்டோம். பெருகி வரும் அறிவானது நீதிமானாக்கப்படுதலை பெருக பண்ணுவதில்லை. எனினும் அது நம்மால் புரிந்து கொள்ளப்பட்ட தெய்வீக நோக்கங்களுக்கு நாம் அதிகம் இசைவாய் வரத்தக்கதாக நமக்கு உணர்ந்து கொள்ளுதலையும் அன்பையும் அர்ப்பணிப்பையும் மற்றும் வாய்ப்பையும் அதிகமாய் கொண்டு வருகின்றது. கிருபை, நியாயப்பிரமாணம், கிரியைகள் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். ஆபிரகாமுக்கு ஆணையிட்டு பண்ணப்பட்ட ஆதி உடன்படிக்கையானது முதலாம் உடன்படிக்கையானது எல்லா விதத்திலும் மேன்மையானது என்றும், அது ஒருவர் சார்ந்த உடன்படிக்கையாகவும் நிபந்தனையற்ற வாக்குத்தத்தமாகவும் இருக்கின்றபடியினால் அதற்கு மத்தியஸ்தர் இல்லை என்றும் பரிசுத்த பவுலடிகளார் நமக்கு மிகவும் தெளிவாய் சுட்டிக்காட்டியுள்ளார். இஸ்ரவேல் ஜனங்களுடனான தேவனுடைய கையாளுதலில் ஆபிரகாமின் உடன்படிக்கையோட கூட
நியாயப்பிரமாண உடன்படிக்கையானது சேர்க்கப்பட்டது என்று பரிசுத்த பவுல் அடிகளார் நமக்கு தெரிவித்துள்ளார். நியாயப்பிரமாணம் முன்வைப்பவைகள் அனைத்தையும் மீறாமல் கைக்கொள்ளுபவர்களுக்கு மட்டுமே நியாயப்பிரமாண உடன்படிக்கையின் நன்மைகள் வழங்கப்படும் என்பதினாலேயே அது நியாயப்பிரமாண உடன்படிக்கை என்று அழைக்கப்படுகின்றது. அப்போஸ்தலன் இதை ஆகாரின் உடன்படிக்கை என்று அழைக்கின்றார். காரணம் இது அடிமைத்தனமாக இருந்தது. மேலும் இவ்வுடன்படிக்கையின் பிள்ளைகளாகிய யூத ஜனங்கள் வாக்களிக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் மற்றும் ஸ்லாக்கியங்களை சுதந்திரிக்க முடியாமல் காணப்பட்டனர். இவ்வுடன்படிக்கையானது எதையும் பூரணப்படுத்தவில்லை, எதையும் பூரணத்திற்கு கொண்டு வரவில்லை என்று நமக்கு அப்போஸ்தலன் தெரிவிக்கின்றார். விசுவாசத்திற்கு முக்கியத்துவம் இருப்பினும், மேலும் தேவனுடைய கிருபையானது இஸ்ரவேலிடத்தில் சில வகைகளில் வெளிப்பட்டிருப்பினும், விசுவாசமோ அல்லது கிருபையோ எதுவுமே இவர்களது உடன்படிக்கையின் மேல் தாக்கத்தை உண்டு பண்ணவில்லை. இவர்களது உடன்படிக்கையானது இவர்கள் மேல் கடினமாகவும் இறுக்கமாகவும் காணப்பட்டு நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளை கீழ்ப்படிந்து காட்டும்படிக்கு கேட்டது. இவைகளை செய்கிற மனுஷன் இவைகளால் பிழைப்பான். யாருமே அதை பூரணமாய் கைக்கொள்ள முடியாததால் கிரியைகளின் இந்த உடன்படிக்கையானது இவர்களது அபூர்ண கிரியைகளின் மீது ஆக்கினை தீர்ப்பையே கொண்டு வந்தது. இவ்வுடன்படிக்கைக்கு மோசே மத்தியஸ்தராக காணப்பட்டார். ஆனாலும் இவரால் ஜனங்களுக்காக எதையும் சாதிக்க முடியவில்லை. காரணம் இவர்களது சுதந்திரிக்கப்பட்ட அபூரணங்களே ஆகும். இதை நாம் நியாயப்பிரமாண உடன்படிக்கை என்று அழைக்கிறோம். கிறிஸ்துவாகிய தலை மற்றும் சரீரத்தை, அதாவது புது சிருஷ்டியை அடையாளப்படுத்தும் ஈசாக்கிற்கு முன்னதாக ஆகாரின் பிள்ளை பிறந்தது போலவே இஸ்ரவேல் தேசம், அதாவது மோசே மற்றும் செங்கடலில் இவருக்குள் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்ட ஜனங்கள் அனைவரும், அதாவது பணிவிடை வீட்டார் அனைவரும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர், புது சிருஷ்டிகள், கிறிஸ்து மற்றும் ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்ட புத்திரர் வீட்டாரின் அங்கத்தினர்கள் அனைவரும் உருவாகுவதற்கு முன்பாக உருவாக்கப்படுவார்கள் என்று அப்போஸ்தலன் சுட்டிக்காட்டுகின்றார். கிருபையின் உடன்படிக்கையோடு நியாயப்பிரமாண உடன்படிக்கையானது கூட்டி வழங்கப்படுவதற்கு முன்னதாக எப்படி கிருபையின் உடன்படிக்கையானது சாராளின் உடன்படிக்கையானது காணப்பட்டதோ, அதுபோலவே இந்த நியாயப்பிரமாண உடன்படிக்கையானது ஓர் உடன்படிக்கை என தள்ளி வைக்கப்பட்ட பின்னரும் அக்கிருபையின் உடன்படிக்கையானது தொடர்ந்து நிலவி வந்தது. அதாவது தம்மையே அனைவருக்குமான மீட்கும் பொருளாக கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு நியாயப்பிரமாண உடன்படிக்கையின் பரிசாகிய நித்திய ஜீவனை வென்ற போது இந்த நியாயப்பிரமாண உடன்படிக்கையானது ஓர் உடன்படிக்கை என தள்ளி வைக்கப்பட்ட பின்னரும் கிருபையின் உடன்படிக்கையானது தொடர்ந்து நிலவி வந்தது. ஆகையால் நியாயப்பிரமாண உடன்படிக்கைக்கு 430 வருஷங்களுக்கு முன்பு காணப்பட்ட கிருபையின் உடன்படிக்கையானது சாராளின் உடன்படிக்கையானது நியாயப்பிரமாண உடன்படிக்கையின் காலம் முழுவதும் ஜீவனோடு தொடர்ந்து காணப்பட்டது. ஆனால் பிள்ளை இல்லாமல் காணப்பட்டது. பிற்பாடு வித்தின் தலையாகிய இயேசுவை கொண்டு வந்தது. முதலாம் வாக்குத்தத்தத்தின் சுதந்திரவாளியான கிறிஸ்து இப்பொழுது உருவாகியுள்ளதால் நியாயப்பிரமாண உடன்படிக்கையானது தள்ளி வைக்கப்பட்டது. அடிமையானவளின் மகன் சுயாதீனமுள்ளவனுடைய குமாரனோடே சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை. ஆகையால் அடிமையானவனையும் அவளுடைய மகனையும் புறம்பே தள்ளு. கலாத்தியர் 4:30 வேத வாக்கிய கண்ணோட்டத்தின்படி உயிர்த்தெழுதல் என்பது பிறப்பாகும். உதாரணத்திற்கு நமது கர்த்தர் மரித்தோரில் முதற் பிறந்தவர் ஆவார். அநேகம் சகோதரருக்குள் முதற் பிறந்தவர் ஆவார். மேலும் அவரது சகோதர சகோதரிகள், அவரது அங்கத்தினர்கள், அவரது மணவாட்டிகள். இது தெரிந்து கொள்ளப்பட்ட சபைக்கான 3 வெவ்வேறு பெயர்களாகும். அனைவரும் மரணத்திலிருந்து கொண்டு வரப்பட வேண்டும். ஆபிரகாமின் சந்ததி நிறைவு பெறுவதற்கு முன்னதாக அனைவரும் ஆவிக்குரிய நிலைக்கு மறுரூபமாக்கப்பட வேண்டும். நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். கலாத்தியர் 3:29 எனும் தலைப்பின் கீழ் காணலாம். இது இரகசியமாகும். அதாவது இந்த தற்காலத்தில் தங்கள் மீட்பரோடு கூட பாடுகளிலும் பின்வரும் மகிமையிலும் பங்காளிகளாக காணப்படத்தக்கதாக இந்த சுவிசேஷ யுகத்தின் போது கிறிஸ்துவின் மனவாட்டிகள் என சபையை தெரிந்தெடுப்பது இரகசியமாகும்.
ஆகையாலே அவரது உயிர்த்தெழுதலில், கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலில், முதலாம் உயிர்த்தெழுதலில் தனக்கு பங்கு கிடைக்கும் என்று அப்போஸ்தலன் மிகவும் ஆவலாய் காணப்பட்டார். இந்த முதலாம் உயிர்த்தெழுதல் நிறைவடைகையில்தான் சாரால் உடன்படிக்கையின் சந்ததி முழுமையாய் பிறந்திருப்பார்கள். இது தலையை பெற பண்ணுகிறவராகிய நான் சரீரத்தை பெற செய்யாமல் இருப்பேனோ எனும் தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்கு இசைவாகவே இருக்கிறது. ஏசாயா 66:9. சரீரத்தின் தலையாகிய இயேசு உயிர்த்தெழுதலில் மரணத்திலிருந்து பிறந்தவராக கொண்டு வரப்படுவது போலவே அவரது சரீரத்தின் அங்கத்தினர்களும் அவரோடு கூட அழிவுக்குரியதிலிருந்து அழியாமைக்கும் பூமிக்குரியதிலிருந்து பரலோக சுபாவத்திற்குமான இந்த மகிமையான மாற்றமடைதலில் நிச்சயமாக பங்கடைவார்கள் என்பதே அவ்வசனத்தின் கருத்தாகும். அப்படியானால் நியாயப்பிரமாண உடன்படிக்கையின் கீழ் காணப்பட்ட ஆகாரின் உடன்படிக்கையின் கீழ் காணப்பட்ட யூதர்களின் விஷயம் என்ன? இவர்கள் வாக்கு தத்தத்தின்படி ஆபிரகாமின் சந்ததியாகவும் சுதந்திரமாகவும் காணப்படுவதற்கு மிகவும் வாஞ்சித்த ஸ்லாக்கியங்கள் மற்றும் ஆசீர்வாதங்களினின்று வெட்டப்பட்டு போனார்களா? ஆம் என்று நாங்கள் பதிலளிக்கின்றோம். அடிமையின் பிள்ளை சுயாதீனம் உள்ளவரின் பிள்ளையோடு சுதந்திரவாளியாக்கப்பட முடியாது என்று அப்போஸ்தலன் காண்பித்துள்ளார். அப்படியானால் மாம்சத்தின்படி இஸ்ரவேலாக காணப்பட்ட அப்போஸ்தலர்களும் மற்றவர்களும் கிறிஸ்துவுடனும் கிருபையின் சாராளின் உடன்படிக்கையுடனும் எப்படி உறவிற்குள் வந்தார்கள்? கணவன் மனைவியாகிய இருவரில் ஒருவர் மரித்து போகையில் இவர்களின் மனித திருமணமானது இல்லாமலும் ஆகிவிடுவது போன்று நியாயப்பிரமாண உடன்படிக்கையின் நிபந்தனைகளை கிறிஸ்துவின் மரணமானது நிறைவேற்றியுள்ளது என்று விசுவாசத்தினால் அடையாளம் காண முடிந்த யூதர்கள் அந்த உடன்படிக்கை மரித்துவிட்டது என்பதை உணர முடிபவர்களாக இருப்பார்கள். மேலும் அதினின்று தாங்கள் விடுதலை அடைந்துள்ளனர் மற்றும் இன்னொருவரை திருமணம் செய்யலாம், அதாவது கிறிஸ்துவுடன் இணையலாம் என்றும் உணர முடிபவர்களானார்கள் என்று அப்போஸ்தலன் நமக்கு தெரிவிக்கின்றார். இன்னொரு பக்கத்தில் கிறிஸ்து தம்முடைய மரணத்தின் மூலமாக சிலுவையின் மேல் ஆணியடித்து நியாய பிரமாணத்தை முடிவுக்கு கொண்டு வந்தார் என்று அடையாளம் கண்டு கொள்ள முடியாதவனாகவும் தொடர்ந்து நியாய பிரமாண உடன்படிக்கையினை நம்பிக்கொண்டிருப்பவனாகவும் காணப்படும் எந்த ஒரு யூதனும் ஏதோ அவ்வுடன்படிக்கை இன்னமும் உயிரோடு இருப்பது போன்று அதனால் உறுதியாக கட்டப்பட்டவனாக காணப்படுவான். அதாவது ஒரு ஸ்திரீயின் கணவன் உண்மையில் மரித்து போயிருக்க அவள் கணவன் உயிரோடு இருப்பதாக எண்ணிக்கொண்டிருந்தால் அவளால் மனப்பூர்வமாய் இன்னொருவரை திருமணம் செய்ய முடியாமல் இருப்பது போன்றதாகும். நான் அவர்களுடைய பாவங்களை நீக்கும் போது எனும் தலைப்பின் கீழ் காணலாம். கிறிஸ்துவில் சரியான விசுவாசம் கொண்டிராத அந்த தேசத்தில் உள்ள அனைவரும் தள்ளிவிடப்பட்டனர், கடினப்பட்டு போய்விட்டனர். எனினும் என்றென்றுமாக இப்படி இருப்பதில்லை. மாறாக புத்திரர் வீட்டார், புது சிருஷ்டிகள், ஆவிக்குரிய இஸ்ரவேலுடைய ஆவிக்குரிய சரீரத்தின் ஆவிக்குரிய அங்கத்தினர்கள் கிறிஸ்து நிறைவடைவது வரை மாத்திரம் இப்படி காணப்படும். சிலர் பின்வருமாறு கேட்கலாம், அப்படியா? தேர்ந்தெடுக்கப்பட்ட சபை நிறைவடைவது வரையிலும் இவர்கள் புறந்தள்ளப்பட்டவர்களாகவும் மனக்கடினப்பட்டு போனவர்களாகவும் காணப்படுவார்களானால் இதனால் இவர்களுக்கு அதில் எந்த பங்கும் இருக்காது என்றால், ஆகாரின் நியாய பிரமாண உடன்படிக்கையினுடைய நிபந்தனையின் கீழ் காணப்படும் இவர்கள் ஒரு புது உடன்படிக்கையின் கீழ் வரும்போது அதில் திருப்தி அடைய மாட்டார்கள் அல்லவா? இந்த சான்றை வைத்து பார்க்கையில் நியாயப்பிரமாண உடன்படிக்கையினை இஸ்ரவேலர்கள் கை கொள்ள முடியாது என்றும் அதன் கீழ் ஜீவனை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியாது என்றும் தேவன் அறிந்திருந்தும் அவர்களை அவர்களாகவே அடிமைத்தனத்திற்குள்ளாக்கத்தக்கதாக அவர்களை தேவன் அனுமதித்திருக்கையில் சீனாய் மலையில் இஸ்ரவேல் தேசத்தோடு அவ்வுடன்படிக்கைக்குள் தேவன் பிரவேசித்த போது தேவன் அத்தேசத்தாரை வஞ்சித்திருக்கின்றார் அல்லவா என்றும் கர்த்தருடைய வழிகள் நீதியும் செவ்வையுமானவைகள் அல்லவா என்றும் கேட்கலாம். ஆம், அவரது வழிகள் நீதியும் செம்மையுமானவைகள் என்று நாங்கள் பதிலளிக்கின்றோம். முழு தெய்வீக நோக்கமும் அதன் இசைவான அம்சத்தில் மகிமையானதாய் காணப்படுகின்றது. கடந்த காலத்தில் நமக்கு இருந்த பிரச்சனை நாம் அதை மங்கலான கண்ணாடியின் வழியாய் பார்த்ததிலேயே நேராக பார்க்காததிலேயே உள்ளது. இப்பொழுதோ நாம்
தேவன் ஆபிரகாமின் 2 சந்ததிகளை கொண்டிருக்க நோக்கம் கொண்டிருக்கிறார் என்று புரிந்து கொள்ளுகிறோம். அதாவது ஒரு சந்ததி பரத்திற்குரியவர்கள், வானத்தின் நட்சத்திரம் போன்றவர்கள் ஆவார்கள். மற்றொரு வகுப்பார் பூமிக்குரியவர்கள், கடற்கரை மணல் போன்றவர்கள் ஆவார்கள். மாம்சீக சந்ததியாரை முதலாவதாக கொண்டு வருவதற்குரிய நியாயப்பிரமாண உடன்படிக்கையினுடைய முயற்சியானது பலன் கொடுக்கவில்லை, தோற்று போனது. ஆவிக்குரிய கிறிஸ்து தலை மற்றும் சரீரம் திவ்ய சுபாவத்தின் பங்காளிகள் அனைத்திற்குமான சுதந்திரவாளிகள் முதலாவது வர வேண்டும். பின்னரே தேவனுடைய தயவானது மாம்சீக இஸ்ரவேலிடத்திற்கு திரும்பும். நியாயப்பிரமாண உடன்படிக்கையானது அதன் நோக்கத்தினை நிறைவேற்றி விட்டபடியாலும் மாம்சத்தினுடைய பலவீனங்கள் காரணமாக அவ்வுடன்படிக்கையானது அவர்களுக்கு சாத்தியமாகாத ஒன்று என நிரூபிக்கப்பட்டபடியினாலும் தேவன் அந்த ஜனங்களுடன் மட்டும் ஒரு புது உடன்படிக்கையை ஏற்படுத்த நோக்கம் கொண்டிருக்கின்றார். எந்த ஒரு வேத வாக்கியமும் புது உடன்படிக்கை புறஜாதிகளுடன் பண்ணப்படுவதாக தெரிவிப்பதில்லை. மாறாக அது இஸ்ரவேலின் புது உடன்படிக்கையாக காணப்படும். பழைய அல்லது நியாயப்பிரமாண உடன்படிக்கைக்கு பதிலாக இந்த புது உடன்படிக்கை கொடுக்கப்படும். ஆதி சபையில் பெரும்பான்மையாக காணப்பட்டவர்கள் எபிரேயர்கள் ஆவார்கள். மேலும் அப்போஸ்தலன் எபிரேயர்களுக்கு எழுதின நிருபத்திலே புது உடன்படிக்கை பற்றின விவரங்களை மிகவும் குறிப்பாக குறிப்பிட்டுள்ளார். ஓரிடத்தில், அதாவது ரோமர் 11 புறஜாதியாரிலிருந்து வந்த கிறிஸ்தவர்களிடம் அப்போஸ்தலன் பேசுகையில், இவர்கள் நிமித்தமாக மாம்சீக இஸ்ரவேலர்கள் புறந்தள்ளப்பட்டவர்களாக இருப்பினும் மாம்சீக இஸ்ரவேலர்கள் இன்னும் அவர்களது பிதாக்களின் நிமித்தம் பிரியத்திற்குரியவர்கள்தான் என்றும், ஒரு விசேஷித்த உடன்படிக்கையின் கீழ் மீண்டுமாக தெய்வீக தயவை பெற்றுக்கொள்ளுவார்கள் என்றும் கூறியுள்ளார். இன்னொரு வசனத்தில் 2 கொரிந்தியர் 3 புது உடன்படிக்கையானது முத்திரிக்கப்படத்தக்கதாக ராஜரீக ஆசாரிய கூட்டத்தார் கிறிஸ்துவுடன் மரித்து அந்த உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி தகுதியாக்கப்படுகின்றார் என்று குறிப்பிடுகின்றார். மல்கியா 3 நாம் எவ்வளவுக்கு அதிகமாய் புது உடன்படிக்கையை குறித்து ஆராய்கின்றோமோ அவ்வளவுக்கு அதிகமாய் பின்வரும் உண்மையை குறித்து நாம் உறுதிப்படுத்தப்படுகின்றோம். அதாவது அவ்வுடன்படிக்கை இஸ்ரவேலுக்கு மட்டுமே உரியது. இஸ்ரவேல் என்று சொல்லும் போது அது சாலமோனுடைய மரணத்திற்கு பிற்பாடு 2 தேசங்களாக பிரிந்து போன இஸ்ரவேல் மற்றும் யூதாவை உள்ளடக்குகின்றது. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவர்களோடே பண்ணின உடன்படிக்கையின்படி அல்ல என்ற தீர்க்கதரிசியின் வார்த்தைகளை கவனியுங்கள். எரேமியா 31 நியாயப்பிரமாண உடன்படிக்கையின் கீழ் யூதர்களால் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை யூதர்களுக்கு நிரூபிக்க அப்போஸ்தலன் முயற்சிக்கையில் இந்த தீர்க்க தரிசனத்தையே சுட்டிக்காட்டினார். மேலும் தேவன் புது உடன்படிக்கை என்று குறிப்பிடும் காரியமானது முந்தின உடன்படிக்கையானது பழையதாகவும் பயனற்றதாகவும் ஆகிவிட்டது என்பதையும், இல்லாமல் போகத்தக்கதாக ஆயத்தமாக கொண்டிருக்கின்றது என்பதையும் சுட்டி காண்பிக்கின்றது என்ற உண்மையை அவர்களுக்கு கூறினார். புது உடன்படிக்கை என்று அவர் சொல்லுகிறதினாலே முந்தினதை பழையதாக்கினார். பழமையானதும் நாள்பட்டதுமாயிருக்கிறது உருவழிந்து போக காலம் சமீபித்திருக்கிறது. எபிரேயர் 8 ஆணையினால் உறுதிப்படுத்தப்பட்ட உடன்படிக்கை நிச்சயமானது. எபிரேயர் 6 எனும் தலைப்பின் கீழ் காணலாம். பழையதும் திருப்திகரமாயிராததுமான உடன்படிக்கையினுடைய இடத்தை புது உடன்படிக்கை எடுத்துக்கொள்ளப் போகின்றது. 2 பழைய உடன்படிக்கைகள் காணப்பட்டன. அவை கிருபையின் அல்லது சாராளின் உடன்படிக்கை மற்றும் நியாயப்பிரமாண அல்லது ஆகாரின் உடன்படிக்கையாகும். அப்போஸ்தலன் எந்த உடன்படிக்கை பழையதாகவும் பயனற்றதாகவும் இல்லாமல் ஆகிப்போய் புது உடன்படிக்கைக்கு இடம் கொடுக்கும் என்று கூறியுள்ளார். இது விஷயத்தில் எந்த சந்தேகமும் அல்லது தவறான புரிந்து கொள்ளுதலும் நிச்சயமாகவே காணப்படாது. அவர் நியாயப்பிரமாண உடன்படிக்கையே குறிப்பிட்டிருந்தார். ஏனெனில் அவர் அப்படியாகவே கூறியும் இருக்கிறார்.
அவர் ஆதி கிருபையின் அல்லது சாராளின் உடன்படிக்கையினை குறிப்பிடவில்லை. ஏனெனில் கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் அங்கத்தினர்கள் என, கிறிஸ்துவினுடைய மனவாட்டியின் அங்கத்தினர்கள் என, அவருக்கு உடன் சுதந்திரர்கள் என, தேவனுடன் உள்ள நம்முடைய உறவிற்கான ஆதாரம், உரிமை அந்த ஆதி உடன்படிக்கையின் கீழே காணப்படுகின்றது என்று அவர் சுட்டி காண்பித்துள்ளார். நமது கர்த்தர் இயேசு தம்முடைய கீழ்ப்படிதலின் காரணமாக அனைத்திற்கும் சுதந்திரவாளியானார். ஆதி உடன்படிக்கையின் சுதந்திரவாளியானார். நியாயப்பிரமாணம் உடன்படிக்கைக்கும் சுதந்திரவாளியானார். ஜனங்களில் யாரும், யூதர்களும் சரி புறஜாதியாரும் சரி, யாரும் அவரோடு கூட இருக்கவில்லை. ஆனாலும் தேவனுடைய கிருபையினால் ஓர் ஏற்பாடு பண்ணப்பட்டது. நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிற பிரகாரம் நியாயப்பிரமாண உடன்படிக்கை செத்து போயுள்ளதை, சிலுவையில் அறையப்பட்டுள்ளதை காணும் எந்த ஒரு யூதனும் கிறிஸ்துவுடன் ஒப்பந்தம் பண்ணிக்கொள்ளலாம். இவர்கள் புது உடன்படிக்கைக்காகவும் பூமிக்குரிய தளத்தில் உள்ளோருக்கு மாத்திரம் செயல்படும் அதன் ஏற்பாடுகளுக்காகவும் காத்திருக்க வேண்டியதில்லை. விசுவாசத்தினாலான நீதிமானாக்கப்படுதல் மற்றும் மரண பரியந்தமான அர்ப்பணிப்பு மூலம் இவர்கள் புதிய சுபாவத்திற்கு ஜெனிப்பிக்கப்பட, கிறிஸ்துவுடன் நிச்சயிக்கப்பட பாத்திரவான்களாக கருதப்படுகின்றனர். இதுபோலவே கேட்கும் செவிகள் மூலமும் விசுவாச கண்களினால் பார்ப்பதின் மூலமும் தேவனால் தயவு பெற்ற புறஜாதிகளும் பிற்பாடு மேற்கூறப்பட்டுள்ள அதே வழிமுறையின் வாயிலாக கடந்து வருவதற்கு ஸ்லாக்கியம் பெற்று கொண்டனர். ஆனால் புறஜாதிகள் விஷயத்தில் அவர்கள் தங்களை நியாயப்பிரமாண உடன்படிக்கைக்கு மரித்து போனவர்களாக எண்ணிக்கொள்ள வேண்டியதின் அவசியம் இருப்பதில்லை. ஏனெனில் அதன் கீழ் அவர்கள் ஒருபோதும் காணப்பட்டதில்லை. ஆபிரகாம் தனது குமாரனை பலியாக ஒப்பு கொடுத்த காரியத்தில் நிழற்படுத்தப்பட்டுள்ளபடி கிறிஸ்துவின் மரணத்தை ஆதி உடன்படிக்கைக்கான இரத்தம் என்று அடையாளம் கண்டு கொள்ளுவதினால் புறஜாதிகளும் நீதிமான்களாக எண்ணப்படுகின்றனர். நீதிமானாக்கப்பட்ட தங்கள் சரீரங்களை இவர்கள் கர்த்தருக்கு பலிகளென ஒப்பு கொடுக்கையில் இவர்களும் யூதர்களைப் போலவே அதே பரிசுத்த ஆவியினால் அதே சரீரத்தில், அதாவது கிறிஸ்துவின் சரீரத்தில் உடன் அங்கத்தினர்களாகுவதற்கு ஏதுவாக ஜெனிப்பிக்கப்படுகின்றனர். இப்பொழுது நாம் கேள்வியினுடைய மற்றொரு பாகத்திற்கு கடந்து வருகின்றோம். மோசேயின் நாட்கள் துவங்கி முதலாம் வருகை மட்டும் நியாயப்பிரமாண உடன்படிக்கையின் கீழ் தங்களை கட்டுப்பட்டவர்களாக வைத்துக் கொண்ட யூதர்களுக்கும், இன்னுமாக அக்காலத்திற்கு பின்னர் நியாயப்பிரமாண உடன்படிக்கை மரித்து போயுள்ளதை உணர்ந்து கொள்ளாதவர்களும் ஆவிக்குரிய சந்ததியார் நிறைவடைந்து மகிமையடைவது வரை அந்த நியாயப்பிரமாண உடன்படிக்கை செத்துப்போன காரியத்தை புரிந்து கொள்ளாதவர்களுக்குமான யூதர்களுக்கும் தேவன் என்ன ஏற்பாடு செய்திருக்கின்றார்? ஒருவேளை இவர்கள் தேவனுடைய விசேஷித்த இரக்கங்கள் தொடர்புடைய விஷயத்தில் அனைத்து பங்கையும் ஸ்லாக்கியங்களையும் இழந்து போய்விட்டார்களானால் இவர்கள் எங்கு இடம்பெறுவார்கள்? எங்கள் பதில் என்னவெனில், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எனும் மற்றவர்களும், அதாவது நியாயப்பிரமாண உடன்படிக்கை வருவதற்கு முன்பு வாழ்ந்தவர்கள் அந்த உடன்படிக்கையினால் கட்டப்படவில்லை. எனினும் ஆபிரகாமின் உடன்படிக்கையானது கல்வாரியில் உறுதிப்படுத்தப்படுவது வரையிலும் இவர்கள் முழுமையான விதத்தில் ஜீவனுக்கு ஏதுவாக தீர்க்கப்படவில்லை. கல்வாரிக்கு பிற்பாடு இவர்களது விசுவாசமானது அந்த பலியின் புண்ணியங்களில் ஒரு பங்கினை இவர்களுக்கு உறுதிப்படுத்தினது. இது போலவே நியாயப்பிரமாண உடன்படிக்கையினுடைய காலப்பகுதி முழுவதும், அதாவது அது சிலுவையில் அவமாக்கி போடப்படுவதற்கு முன்பு வரையிலும் முற்பிதாக்கள் வாழ்ந்து வந்தார்கள். இவர்கள் நியாய பிரமாணத்தினால் கட்டப்பட்டவர்களாக இருப்பினும் இதற்கும் மேலாக இவர்கள் ஆணையினால் உறுதிப்படுத்தப்பட்ட சாராளின் கிருபையின் ஆதி உடன்படிக்கையில் ஜீவனுள்ள விசுவாசத்தை வைத்திருந்தவர்களாக காணப்பட்டார்கள். இயேசு பரமேறி நமக்காக தேவனுடைய சமூகத்தில் பிரத்யட்சமாகும்படி பிரவேசித்து விசுவாசிகளின் சார்பாக கல்வாரி பலியினுடைய புண்ணியத்தினை சம்பாதித்தவுடனே இந்த கிருபையில் தங்களுக்கான பங்கிற்கு முற்பிதாக்கள் உரிமையுள்ளவர்கள் என தெய்வீக பதிவேட்டில் பதிவு செய்யப்பட்டார்கள். இவர்கள் நியாயப்பிரமாண உடன்படிக்கை உயிரோடு இருந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவர்களாக இருப்பினும் அவ்வுடன்படிக்கையின் மரணத்தை முன்னமே பார்த்தவர்களாகவும் அதன் மேல் நம்பிக்கை வைக்காதவர்களாகவும் மேலான கிருபையின் உடன்படிக்கையில் நம்பிக்கை வைத்தவர்களாகவும் காணப்பட்டார்கள். ஆகையால் இவர்கள்
ஏற்ற வேளையில் உயிர்த்தெழுதலில் வருவார்கள். அதுவும் இவர்கள் எந்த உடன்படிக்கையின் கீழ் காணப்பட்டார்களோ அந்த நியாயப்பிரமாண உடன்படிக்கையுடனான தங்களது உறவின் காரணமாக இந்த உயிர்த்தெழுதலுக்கு வருவதில்லை. இவர்களில் சிலரால் அறியக்கூடப்படாத புது உடன்படிக்கையுடனான தங்களது உறவின் காரணமாகவும் இந்த உயிர்த்தெழுதலுக்கு வருவதில்லை. மாறாக சாராளின் கிருபையின் ஆதி உடன்படிக்கையுடனான தங்களது உறவு மற்றும் அந்த உடன்படிக்கையில் உள்ள விசுவாசத்தின் காரணமாகவே ஆகும். இப்படியாக வேத வாக்கியங்கள் கடந்த காலங்களில் உள்ள இந்த உண்மையுள்ளவர்களை கிருபையின் உடன்படிக்கைக்கு கீழாக கருதுகின்றது. அப்படியானால் கிறிஸ்துவனுடைய இந்த உயர்தலத்தில் ஜீவித்திடாத அந்த பூமிக்குரிய மற்ற இஸ்ரவேலர்கள் குறித்து நாம் இப்பொழுது என்ன சொல்லுவது? இத்தகையவர்களையே இரவும் பகலும் இடைவிடாமல் ஆராதனை செய்து வருகிற நம்முடைய 12 கோத்திரத்தாரும் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்று நம்பியிருக்கிறார்கள் என்று அப்போஸ்தலன் குறிப்பிடுகின்றார். அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இவர்கள் அனைவரும் வஞ்சிக்கப்பட்டுள்ளார்களா? இவர்கள் அந்த விசேஷித்த ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுவார்களா? ஆமேன்.